தேடிக்கிட்டு இருந்தவன் வர்றான். அண்ணமாக்கியம் அந்த வீச்சில் உள்ள சத்தம் இல்லாமல் குடுமா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கெட் அ ஜாப் இன் ஐடி இன் 2025 ஆர் 26 ஆர் அப்கமிங் இயர்ஸ். ஸோ வாட் எவர் இன் ஃப்யூச்சரில் நம்ம எப்படி ஐடியில் ப்ளேஸ் ஆகுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி இண்டஸ்ட்ரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மாறிட்டு வருது. ரீசெண்ட் டைம்ஸில் கூட நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம், பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் வந்து நிறைய பேரை வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்னடா இது இத்தனை பேர் இவ்வளோ பெரிய கம்பெனிஸே லே ஆஃப் பண்ணுறாங்களே, அப்போ நமக்கு வந்து ஃப்யூச்சரில் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற டவுட்டில் நிறைய பேர் வந்து இருப்பீங்க. ஸோ அந்த பயத்தெல்லாம் போக்குற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய லென்த்தான வீடியோ வந்து போட மாட்டேன். ஸோ நான் போகிறது ஒரு ஷார்ட் டேர்ம் வீடியோ ஒன்லி. ஸோ வாட் இஸ் வாட் அவ்வளோதான் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நான் இப்போ தான் வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலில் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது. பட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணி வந்து ஆல்மோஸ்ட் 2 months ஆகுது. நான் ஒன் வீடியோ தான் போட்டிருந்தேன். பட் பர்சனல் ரீசன்ஸ் அண்ட் சம் அஃபிஷியல் ஒர்க்ஸ், நிறைய ட்ராவல்ஸ் அப்படின்றதுனால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் ஒரு பெஸ்ட்டான கண்டென்ட் அண்ட் வீடியோஸை என்னோட இப்பவே கண்ணை கட்டுது. ஏதாவது பிடிக்கலை அப்படின்னா, இல்லை இப்படி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் த ஐடி ஃபீல்டை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஐடினா ஒன்லி கோடிங் மட்டும் கிடையாது. ஃபுல் இண்டஸ்ட்ரியில் எவ்வளவோ ரோல்ஸ் இருக்குது. லைக் வந்து டெவலப்பர், டெஸ்டர், சப்போர்ட் இன்ஜினியர், யூஐ யூஎக்ஸ் டிசைனர், டெவாப்ஸ், க்ளவுட், செக்யூரிட்டி, ஏஐ இன்ஜினியர் அப்படின்னு நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ முதல்ல ஐடி இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ ரோல்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு சூட்டபுளான ரோல் என்ன அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இல்லை ப்ரோ, எனக்கு எந்த மாதிரி ரோல்ஸ்க்கு என்ன மாதிரி ஒர்க்லாம் இருக்கும் அப்படின்றது கூட எனக்கு தெரியல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஒரு ரோலும் அதோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, லேர்ன் கோர் ஸ்கில்ஸ். உங்களோட ஸ்கில்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் பில்ட் பண்ணணும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃபேமஸான டைலாக் ஒன்று இருக்குது. நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தால் பிடிங்கிடுவானுவ, ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். இந்த இடத்துல படிப்பு அப்படிங்கிறத நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களோட ஸ்கில்ஸை தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் ஸ்கில்ஸை வந்து பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்டர்வியூ போனாலும் உங்களால் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கொடுக்க முடியும். பிகாஸ் நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போல உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி பில்ட் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா, வெப் டெவலப்பர் அப்படின்னா HTML, CSS, JavaScript, React ஆர் Next.js இந்த மாதிரி இருக்குது. பைத்தான் டெவலப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான், டிஜாங்கோ, அப்புறம் அதோட APIs இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். தென் க்ளவுட் இன்ஜினியர் சைடு வந்தீங்க அப்படின்னா AWS, Docker, Linux இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்படி ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் சாலிடாக பில்ட் பண்ணிட்டு போகும்போது எந்த ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் கரெக்ட் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களால் கண்டிப்பாக ஜாப்க்கு வந்து ப்ளேஸ் ஆக முடியாது. நீங்கள் லேர்ன் பண்ணதை வச்சு ஜஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன சிம்பிள் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி அதை உங்களோட கிட் ரெபாசிட்டரியில் புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே வந்து ஃப்யூச்சரில் நம்ம இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தோம், இதுலேருந்து தான் நம்ம இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே வந்து நிறையாவே மோட்டிவேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா HTML, CSS, JavaScript ஆர் React ஆர் Next.js வாட் எவர், நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக ஏதாவது ஒரு பேஜ் டிசைன் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட்டு GitHubல புஷ் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் GitHubல புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண உங்களோட கோடிங்ஸ் வந்து எப்போவுமே வந்து எரேஸ் ஆகாமல் நீங்கள் திருப்பி வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் GitHubல புஷ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அது மேபி வந்து நீங்கள் மறக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது நீங்கள் உங்களோட சிஸ்டத்தை ரீசெட் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது OS மாற்றிருக்கலாம். அந்த டயத்தில் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்த ஒன்று எரேஸ் ஆயிரும். திருப்பி வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாமல் திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து கண்டினியூ பண்ணணுமா அப்படின்ற ஒரு அலுப்பு
எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் கூட நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கூட போயிருக்கலாம். ஏன் நானே வந்து பிகினர் ஸ்டேஜெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கே நிறையா நடந்திருக்கு. ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவேன், பட் வந்து நிறையாவே வந்து நமக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அடுத்த 1 ஹவர்லேயே எனக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வரும், அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டேவே ஏதாவது தடங்கள் வரும். ஸோ இப்போ நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து நிறைய தடங்கள் வந்திருக்கும். அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நிறையாவே ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த தடங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. இப்போ ஆல்ரெடி ஃபுல்லாக வந்து உங்களோட ஸ்கில்ஸ்லாம் பில்ட் பண்ணிட்டீங்க. பட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்ட் பண்ண ஸ்கில்ஸை வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். எஸ் ஆப்வியஸாக நீங்கள் வந்து ரெஸ்யூமில் வந்து எனக்கு அது தெரியும், அந்த ஸ்கில் தெரியும், இந்த ஸ்கில் தெரியும் அப்படின்னு நீங்கள் போட்டிருப்பீங்க. பட் வந்து ரெஸ்யூமில் நிறைய பேர் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் வந்து நிறையா இருக்குது. லைக் வந்து நிறைய பேர் வந்து உங்களோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஃபஸ்ட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. தென் வந்து உங்களோட லொக்கேஷன், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நிறையவே வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. பட் அதெல்லாம் வந்து ரெஸ்யூமுக்கு வந்து தேவையே கிடையாது. ஜஸ்ட் உங்களோட நேமு, உங்களோட டெசிக்னேஷன் ஆர் உங்களோட நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ப்ளஸ் உங்களோட கான்டாக்ட் நம்பர் ஆர் இமெயில் ஐடி, இது மட்டும்தான் அந்த மெயில் செக்ஷனில் உள்ள முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கில்ஸ் வந்து நிறைய கொச்சான உங்களுக்கு எல்லா ஸ்கில்ஸும் தெரியும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. அவங்க கம்பெனிக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அது வந்து உங்களோட ரெஸ்யூமில் இருக்கா அப்படின்றது தான் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் நிறைய ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு எந்தெந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம போடலாமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கில்ஸை மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கன்ஃபார்மாக வந்து மேபி இன்டர்வியூ கால் வந்து வரதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டப் அக்கௌண்ட். எஸ் நான் முன்னே சொல்லியிருப்பேன், எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் உடனே வந்து கிட்டப்பில் புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கோட் வந்து சேஃபாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெஸ்யூமே அப்புறம் லிங்க்டின், கிட்டப் இந்த அக்கௌண்ட்லாம் வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக வந்து க்ரியேட் பண்ணி அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். மெயினாக நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் சைட்ஸ் நீங்கள் பிளைண்டாக வந்து நம்பி அப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி கிட்டப், லிங்க்டின் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். பட் அந்த கான்டாக்ட்ஸ் மூலயமா வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் ஆகிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா அப்கமிங் இயர்ஸில் வந்து உங்களுக்கு ஜாப் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் போதுமா ப்ரோ எனக்கு ஜாப் கிடச்சிருமா அப்படின்னா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் பத்தாது. நான் சொன்னது வந்து ஆக்சுவலாக நான் வந்து உங்கள்கிட்ட வீடியோ ஸ்டார்டிங்கிலே சொல்லியிருப்பேன், நான் ரொம்ப நேரம் லென்த்தாக வீடியோ போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்களும் வந்து பார்க்க மாட்டீங்க, நானும் அவ்வளோ பெரிய வீடியோ போட்டு வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் நான் வந்து எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இல்லை ப்ரோ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் சொன்ன ஒரு ஸ்டெப்பையும் நான் தனித்தனி வீடியோவாக வந்து டீட்டெயிலாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிடுங்க.